மக்களே வணக்கங்க. குட் மார்னிங். நான் ரொம்ப வருஷமாக இந்த செடியை கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் அட்லீஸ்ட் ஒரு செடியாவது வச்சு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்டு அதை ட்ரை பண்ணி ஒரு 2-3 தடவை ஃபெயிலியர் ஆன செடி அப்படின்னா இந்த கருமஞ்சள் தாங்க. இதுவும் நமக்கு சாதா மஞ்சள் மாதிரி தான். மஞ்சளில் கிட்டத்தட்ட 7 ரகங்கள் இருக்குங்க. நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள், அதுக்கப்புறமா கஸ்தூரி மஞ்சளில் உங்களுக்கு வெள்ளை இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இந்த மாதிரியான மஞ்சள் ரகங்களில் இந்த கருமஞ்சளும் ஒன்று தான். ஸோ இந்த கருமஞ்சள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இது நம்ம ஒரு கிலோவாக நம்ம வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3000லேருந்து 3500 ரூபாய் வரைக்குமே இதோட விலை அப்படிங்கிறது போகும். ரொம்ப காஸ்ட்லியான மஞ்சளும் கூட இது. கிழங்குகள் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் உள்ளே பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கிழங்கு ஒரு வயலட் கலரில் வருங்க. ஸோ உங்களுக்கு ப்ராசஸ்லாம் பண்ணி வரும்போது ஒரு டார்க் பிளாக் கலரில் கிடைக்கும். இந்த கிழங்கு வளர்க்குறது ஈஸி தான். ஆனால் இந்த கிழங்கு முளைக்க வைக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். ஃபைனலி என்னோட தோட்டத்துலேயும் கருமஞ்சள் விதைச்சாச்சுங்க.